கொளுத்தாச்சு. டேய் மேல போத, உள்ள போ. ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலா மாபெரும் தீபாவளி வெடி வெடிக்க போறோம். இன்னைக்கு தீபாவளி அதுமா பட்டாசு வெடிக்க போறோம். வீட்டுக்குள்ள வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள கிடையாது நம்பர்லயே, வீட்டுல வச்சா டமால் ஆயிடும். நம்ம இப்போ கேமுக்குள்ள போயிட்டு விதவிதமா வகையா சிவகாசில இருந்து சைனா வரைக்கும் அப்படியே போட்டு இறங்கி இருக்கிறோம். பட்டாசை போறோம், வெடிக்கிறோம், தூக்குறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் தட்டிட்டு வீடியோக்குள்ள போயிடுவோம். வாங்க ஆரம்பிக்கலாங்களா? ஒர்க் ஃபயர். படிக்க தெரிஞ்சா படி. உள்ள வர நண்பர்களே, உள்ள போயிட்டு டவுன், பிரான்ச், சிட்டி எதுல போட்டு தூக்கலாம். டவுன் அடிச்சு, அதாவது இது ஃபுல்லா கேம் காட்டி மட்டும் தான். இது எதையுமே இது ஒண்ணுத்த கூட ரியல் லைஃப்ல ட்ரை பண்ண கூடாது. அந்த மாதிரியான ஒரு கேம் இது. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படினே சொல்லிடலாம். ஓகே, அட் ஹோம் இல்ல, எங்கயுமே டோன்ட் ட்ரை திஸ், அவ்வளவுதான். இது அட் ஹோம், இந்த ஹோம் அது எதுவுமே கிடையாது. ஏய் இனிய பாருங்க गाइस, நான் தான் பீட்டர். ஏய் பீட்டர், எப்படிடா இருக்க? முட்டக்கண்ணா. ஓய் நல்லா இருக்காங்க முட்டக்கண்ணா. ஏய் அதுனடா வாய் வாய்க்கில பாருங்க நண்பர்களே. வாய முறா குரங்கு. இனிய பாருங்க गाइस, நான் தான் பீட்டர். அச்சச்சோ, அவரா பயங்கரமான வரச்சே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, சொன்னல உங்ககிட்ட வகையா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊரு. இப்போ அடிச்சு நொறுக்க போறேன். இது என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. அது என்னதுன்னா வகையான பட்டாசு பாருங்க. ராக்கெட்டா என்னது, ஏதோ குச்சி ஐஸ் மாதிரி இருக்கு. ராக்கெட் தான். இப்போ இதுல ஏதோ வேணா விட்டு காமிக்கலாம் உங்களுக்கு. ராக்கெட் இருக்கு, கேக்கு வெடியாடா. 2021 2023 25வது தீபாவளி தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, யார் வீட்டுல ராக்கெட் விடலாம்? ஐயோ எவன்டா என் வீட்டுல ராக்கெட் விட்டது கத்தினா வெளியே வர போறான்னு நினைக்கிறேன். பாப்போம் இருங்க. முதல்ல ராக்கெட் எந்த வேகத்துல போகும்? ராக்கெட் விட்டுறது சார். சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் ராக்கெட்னா பயம். இல்ல நிறைய விதமான ராக்கெட் இருக்கு, எதை எடுக்கலாம்? சரி முதல்ல எடுப்போம். அமேசிங் வச்சாச்சு. கீழ விடாத, நாங்க பட்டுச்சு. டேய் எந்திரி, டேய் டாமி, டேய் எந்திரி. என்ன தொங்கிருச்சு? என்னங்க இது? ராக்கெட் சரி கொளுத்தி விடுவோம். பத்திச்சு போதா? போ போது அம்மாடி. பாத்தீங்களா, இததான் சொன்னது. ரியல் லைஃப்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? யார் வீட்டுல உள்ளாம்? சும்மா ஐயா கேம் காண்டி பேசிட்டு இருக்கிறேன். நீங்க சீரியஸா எடுத்துக்க போறீங்க? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கடமையை கத்துக்கணும் நண்பர்களே. முதல்ல வந்து 1 2 3. என்ன எல்லாம் பத்துக்கிறீங்க? சோலி முடிச்சு மாட்டேங்குது. நிக்குது. இங்க பாருங்க. அதாவது லெஃப்ட் கிளிக் குத்தா கீழே வந்துது, ரைட் கிளிக் குத்தா தான் நிக்குது நண்பர்களே. இங்க பாருங்க, இப்படி குடுத்துட்டு இப்ப பத்த வைக்கிறேன் பாருங்க. மேல போகுது. இப்ப வச்சிரு. சீக்கிரம். வெளியே போகுது. போதே அங்க பாருங்க. கொளுத்துற தீபாவளிய கொண்டாடுங்களே பண்டிகை. தீபாவளி வரப்போகுது, சேஃப்டியா வெயிட்டிங்க. கொளுத்துறா சீக்கிரம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் பத்த விட்டாச்சு. ஏறி போ. டமால் டமால். இப்போ வேற ஏதாவது ஒன்று வச்சு பார்ப்போமா? இது ஏதோ வித்தியாசமா ஒன்று இருக்கு. இது வச்சு பாருங்க. 1 2 3 திக் பில்லி. ஏதோ திக் பில்லின்னு ஒன்று இருக்கு. 1 2 3. இப்போ பாருங்க, இந்த இது கூட போறேன். வருது. அவ்வளோ பெருசா எதுவும் தெரியல. ஒன்னும் பெருசா இல்லடா. ஐயோ என்ன இந்த இடம் அதிருது. டேய் உள்ள போறவா வெடிது. பீட்டர் மாமா போ சீக்கிரம் போது. பேஸ் வருது. நல்லா இருக்கே. வேற அடிச்சு வைப்போமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்ப சும்மா உங்களுக்கு இது ஒரு சாம்பிள் தான். அடுத்தடுத்து சம்பவம் இருக்கு. பில்டப் தான் கொடுக்கறாரு, ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. இது என்னங்க இது? ஐயோ இது வித்தியாசமா இருக்கு. தம்பி மேல போ. போது ஒண்ணுமே தெரியலையே. ஆமா அருமையா இருக்கே. இப்போ மூணுமே போகுது. போது. எங்கடா போற? டேய் கீழ விடுறாங்க. ஐயோ ஓரா பத்திச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டேன். ஐயோ ராக்கெட் கீழ வந்துச்சுடா. அப்பா ராக்கெட் விட்டது போதும். அடுத்து வேற என்ன இருக்குன்னு பாப்போம். கேக் இருக்கான், ஃபயர் கிராக்கர்ஸ் இருக்கான், ஸ்மோக் இருக்கான், ஷெல்ஸ் இருக்கு, மார்ட்டர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு. இதெல்லாம் என்ன வெடிடா இது? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. இது என்ன கன்றாவி அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்ன வெடின்னு கூட தெரியல எனக்கு. என்னது நாவல் டைஸ் இருக்கு. இது என்னடா இது? டேய் டியூபஸ் இது டியூபஸ் இருக்கு. இது தெரியும், புஸ்வானா ஃபவுண்டைன்ஸ். புஸ்வானா கிடையாது, அந்த டைப் ஃபவுண்டைன்ஸ். புஸ்வானா சந்தோஷகரம் கம்பி மந்தாப்பு லட்சுமியோடி வச்சு பாப்போம். கொளுத்தி விடல. புஸ்வானா நீங்க இங்க கொளுத்துது. ஆமா சொன்னல புஸ்வானா தான். இங்க பாருங்க. பீட்டர் மாமா தலைய விட்டுக்க உள்ள. ஐயோ தூக்கி அடிக்குதுங்க. அது மாதிரி தூக்கி அடிக்குது. ஐயோ வீட்டுல வந்துட்டேன். டேய் வெளிய விடுவானா?
எப்படி போறது? எங்க அது? இங்க இருக்கியா நீ? கீழே கரெக்டா தான் வச்சேன், ஆனா ஏன் அப்படி ஆச்சுன்னு தெரியல. வச்சாச்சு. இப்பதான் இது F கொடுத்தா ஃபிளாஷ் ஆன் ஆகுது. தூக்கிட்டு போக முடியுமா இத? ஓகே ஓகே ஓகே. Q கொடுத்தனா டூல்ஸ் வருது. இது ஒண்ணு, இது ஏதோ கை காட்டுது, எம்டி ஹேண்ட். ஓகே, எம்டியா இருக்கு. டைம் இது கிளிக் பண்றது, இது நம்ம கொளுத்துறது. இது என்னது? கனெக்ட் ஃபயர் ஒர்க்ஸ் வித் டிஃபரண்ட் டைப் ஆஃப். ஓஹோ, இருங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா இதுல? கொடுத்து பாத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஒர்க் ஆயிடணும். இந்த ஷேர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது கனெக்ட் பண்றதுன்னு போட்டுருக்காங்க. கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் ஆகுது. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான். கனெக்ட் ஆகுது. ஐடி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. அவ்வளவுதான். இப்போ ஒரு கொளுத்துனா எல்லாமே கொளுத்திக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல. அப்படியே ஆமா கரண்ட்ல தான் இருக்கு. இதை மட்டும் கொளுத்தி விடுவோம். கரண்ட் ஆகுது. இங்க பாருங்க. இதத்தான் எதிர்பார்த்தேன். நல்லா இருக்கே. இது நல்லா இருக்கு. வேற என்ன இருக்கு? கேக்ஸ் 2025 கேக் எப்படி இருக்குன்னு பாப்போம். கேக் வச்சாச்சு. நான் பத்த மாட்டேங்குது. பத்திச்சு. போது. இதான் 2025. 2025 தீபாவளிடா. அடுத்து இது எல்லாமே அவுட். இப்பதான் புரியுதா? ஓகே. கலர் அவுட் இருக்கு. பயங்கரமா எது இருக்குன்னு பாப்போமா. அது இருக்கு. இன்ஃபினிட்டி ஃபயர்னு ஒன்று இருக்கு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 20 ஐயோ, கவுந்து ஊதுறாடே. எங்கெங்கயோ யார் வீட்டு உள்ளே போகுது. வீட்டு உள்ள ஏறாதீங்கன்னா ஓடுங்க. உங்க வீட்டு உள்ள ஷார்ட் வெடிய போகுது. டமால் கொளுத்தி விட போறேன். கரெக்டா எல்லாம் டக் கரெக்டா. நல்ல பசங்களால கரெக்ட் ஆயிடணும். அவ்வளவுதான். சும்மா சில்லுன்னு வருவோம் மேடம். கொளுத்தி விட்டு ஓடு. அம்மாடி, ஐயோ வர காலையில தேடும். ஓரா கொளுத்தி விட்டு. அம்மாடி, வீடு வெடியுது. ஐயோ, என்னங்க இப்படி வெடியுது? நிறுத்துடா. போதுடா. இருங்க, நான் போய் டெலிட் பண்ணி விட்டுறேன். இவனை வச்சுனே இருக்கான். ஐயோ, முடியல. அம்மாடி, ஓரா. அப்பாடா. ஐயோ, போச்சு நண்பர்களே. கொஞ்ச நேரத்துல பறக்க விட்டாங்க. கொளுத்து. எங்க அந்த வீடியோ? எப்படி? இங்க பாருங்க, இந்த வீடியோ காலி. நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்ற. நல்லா இருக்க மாட்டாடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். வீட்டுக்கு சொந்தக்காரரே, என்ன வந்து அடிச்சு போடாதீங்க. நான் ஏதோ சும்மா கொளுத்தி விட்டா விளையாட்டா. அரியாசிருவா தெரியாம பண்ணிட்டான். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. அதுக்குன்னு அரியா மண்ணத்துல வந்து அஞ்சிராதீங்க. வேற எதுவும் வைக்கலாம். ஏதோ வித்தியாசமா இருக்கு. வச்சு பார்ப்போம். ஒன்னு கண்ணியாக்கணும் வைக்கிறேன். தம்பி, நிறைய வச்சா எதனா சம்பவம் ஆயிடுந்தா ஒன்னே ஒன்று வைக்கிறேன். போ அவுட்டு. இது மாதிரி போதுங்க. பெரியம்மா மாரி அந்த கேஜிஎஃப்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டும் போகுது. இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். என்னடா அதிகமா போட்டக்குனே. இந்த பட்டாசெல்லாம் நம்ம நேர்ல காசு கொடுத்து வாங்கணும்னா லட்சக்கணக்கில் ஆயிடும். அந்த அளவுக்கு கொளுத்தி விட்டு விளாண்டுக்கிறோம். அவ்வளோ பட்டாசு. இங்க என்னன்னா சும்மா ஜம்முன்னு கொளுத்துறோம் ஜாலியா. அதனால நேர்ல வெடிக்கிட்டு அது வேறதான். பாம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாம் வெடிக்க போறோம். யார் வீட்டுல வைக்கலாம்? வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. முதல்ல இந்த வச்சு பார்ப்போம் இந்த பாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. தீபாவளி வரப்போகுது. சேஃப்டியா வெடிங்க. என் ஆட்டோ பாம்பை தூக்கின்னு போயிட்டேன். கூட கற தடிய வண்டா. வெடி. டமால். சோறு உடையுது. அப்போ இந்த வீட்டுல வச்சு இந்த வீட்டையே துவம்சம் பண்றேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? வாத்தியாரே, இவனை தூக்கி போடுறேன். வாத்தியாரே, நான் போடுறேன். வாத்தியாரே, ஓடு. கொடுத்துறேன். இன்னைக்கு இந்த வீடு காலி. என்ன ஒரு ஆனந்தம் கரண்டிக்கு. 3ஆம் நம்பர் கொடுத்து கனெக்ட் பண்ணு. கண்டு. இப்ப பறக்க போகுது இந்த வீடு. வீட்டுக்கு சொந்தக்காரர் அவர்களே, வீட்டுல இருக்காதீங்க அவர்களே. உங்க வீடு பறக்க போகுது அவர்களே. இவ்வளவுதான். அம்மாடி, என்னடா டேய், வீடு பறக்குன்னு பார்த்தா நான் பறக்குறேன். போங்கடா. இவன் வேலைக்கு ஆக மாட்டாங்க. இது வேலைக்கு ஆகுது. நான் எதிர்பார்த்ததே வேற. நான் அப்படியே வீடியோ அப்படியே தூக்கின்னு கிளம்பிடுன்னு பார்த்தேன். கடைசியில வேலைக்கு ஆகல. இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. கான்டினென்ட் செப்பரேட்டர்னு ஒன்று இருக்கு. என்னடா இவ்வளவு பெருசு இருக்கா? அம்மாடி, இவங்க சிலிண்டர் மாதிரி இருக்குங்க இது. இருங்க, இவன் டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டா வைப்போம். போடா. ஓகே, இப்போ வந்து நம்ம ஈத்து அவ்வளோதான். இந்த வெடி பேர் வந்து அவனுக்கு என்ன ஒன்றா வைக்கிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்ல வெடியை வச்சுட்டு ஓடு. நான் போய் தெரியல. வெடி சர வெடி. அம்மாடி,
தெரியும், மக்களை நான் காப்பாத்துறேன். வச்சதே நான் தான் நினைப்பீங்க, அதுவும் வாஸ்தவம் தான். டேய் என்னடா நடக்குதுங்க? பட்டாசு கடையா ஒருவேளை? அங்க தெரியுது அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? ஏன்னா அந்த இடம் நாஸ்தி பண்ணிட்டோம், வேற இடத்துக்கு போயிடலாம். அவன் இன்னும் திருந்தல மாமா. வாங்க வாங்க வாங்க, அவாஜி ஆட்டோ பாம் வச்சு சம்பவம் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆட்டோ பாம்லயே வேற ஒரு பாம்பை வைக்க போறோம். இருக்க முட்டா பைய பூரா இந்த கடையில வேலை பாக்குறாங்க. முதல்ல இந்த பாம்பை தூக்கின்னு போய் வீட்டுல வைப்போம். தம்பி போயிடு. வீட்டுல போவா? என்னடா இது? இப்பதான் தெரியுது. ஓகே 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 ஓகே. இப்ப வீட நாஸ்தி பண்ணுவா. அங்க அழகா கட்டி வச்சிருக்காங்க. என்ன பண்றது? என் கையில வந்து இப்படி மாட்டிச்சு வீடு. கொளுத்துறா வெடிய. போறா வெடிய. வெடி 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 வெடி. என்னடா ஒண்ணுமே ஆகல. சரி நம்ம என்ன பண்ணா, சின்ன பாம்பு விட்டுட்டு கொஞ்சம் பெரிய பாம்பு எடுப்போம். வந்துச்சா? கொளுத்துல வீடு தும்சமா தான் பார்ப்போம். வெடி 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 டமால்னு வீடு பறக்கணும் இப்ப. ஐயோ கரடி கரை ஒதுங்கிருச்சு. அடிச்சு நொறுக்க போறோம். எங்க அந்த வீடு? ஐயோ வீடு காணாம போயிடுச்சு நண்பர்களே. வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சா என்ன கட்டையால அடிப்பாரு. ஆனா இந்த வீட்டு ஓனர் யாருன்னு தெரியல. வீரங்கெல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வீடு யாருக்கும் ஓனர் கிடையாது. அதனாலதான் சும்மா அப்படியே ஜாலியா கிடது, இஷ்டத்துக்கு வெடிக்கிறதா இந்த வீடு. அந்த மாதிரிதான் ஒரு கான்செப்ட். நம்மளே எடுத்து வேண்டிதான். பைத்தியமாவே. அடுத்தது வேற எடுத்து வச்சு பார்ப்போம். ஆட்டோ பாம் போட்டாச்சு. ஸ்மோக் பாமா போக வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நாங்க போட்டு பார்ப்போம் ஒண்ணு. ஆனா நான் வெடிச்ச மாதிரிலாம் எதுவும் வெளியில இருக்க மாட்டேங்குது கைஸ். இந்த மாதிரி வந்து நான் வெடிச்சதுன்னா நான் எதுவும் நான் தான் கண்டுபிடிச்சுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நீ நம்ம வெடிச்ச மாதிரினே வச்சுக்கோங்களேன். இந்த பாம்பு போடுற பாம்பு மத்தாப்பு, பிஜிலி வெடி, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. மெயினான வெடி லட்சுமி வெடி. அம்பாலா வெடியில வச்சு வெடிச்சு கொண்டாடுறீங்களா? இது சும்மா புகை வர்றதான். புகையை பார்த்து என்ன பண்ண போறோம்? ஸ்மோக் ஏதோ பாலு இருக்கு. பாலு சார் பாலை கொளுத்தி விடுவோமா? பாலே பாலே பாலே. இவன் தொப்ப வேற ஆனா கூட நடுவில் அவ்வளோதான். சும்மா ஸ்மோக்கு தான் கைஸ். இது வேலைக்கு ஆகாது. இவன் வியாபாரம் ஆக மாட்டான். அடுத்தது கொளுத்தி விடுவோம். அடுத்தது எது 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 மெசேஞ்சரா? என்னடா இது? இதெல்லாம் என்ன வெயிடா இது? என்னடா இது? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சப்போட்டா பழம் மாதிரி தான் இருக்கு. வச்சிட போறான் சப்போட்டா பழம். ஏய் ஐயோ என்னடா இது? இங்க வராத என்கிட்ட வராத. நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். சப்போட்டா பழம்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமா இருக்காங்க. தூக்கி போட்டு டமால் நம்ம கிட்டே வரான். அதோ போறான். ஏய் நான் எங்க போறேன்? அங்கேதான் வருவியாடா நீ? அப்போ இதுல 6 இருக்குன்னா ஒரு 2 வெடி இருக்கு. 6 வெடின்னு நினைக்கிறேன். 16 பெருசா இருக்கு. ஏங்க இதோட திரிய வித்தியாசமா இருக்கு. இத பார்க்கும்பொழுது இது ஏதோ முட்டையாட்டம். போது அம்மாடியோ என்னடா வெடி இது? இந்த ஊரே ராசி ஆயிடும் பொழுது இந்த பட்டாசு வச்சா. இல்ல இவன் வேலைக்கு ஒரு நிமிஷம். என்னது இது? பட்டாசு கடையா? இல்ல இப்ப கையில வெறும் கைதான். ஐயோ கை வைக்கிறா. வெறும் கைதான். வெறும் கைதான். ஓகே. ஏன்னா ஏதாவது 10 வருஷம் வச்சுங்க கூட சேர்ந்து நம்மளும் சமூகம் ஆயிடுவோம். எங்க உள்ள பாருங்க பட்டாசு. பில் கவுண்டர்ல யாருமே இல்ல. நானே பில்லு போடுறேன். நானே எடுத்துக்கிட்டு நானே பில்லு போடுறேன். குறி வெடி, 2 டஸ்ட் வெடி, ஒரு 3 யானை வெடி, அவ்வளவுதான். அறியாங்கப்பா எல்லாமே அவ்வளவுதான். எல்லாத்தையும் வாங்கியாச்சு. வேணா கூட எடுத்துட்டு போயிடலாம். உங்களுக்கு இவருங்க கடையில இருந்து திருன்னு ஓடி வந்துட்டேன். டிங் அவளை சம்பவத்தை லாஸ்டா பண்ணலாம். இப்போ பண்ண தேவையில்ல. லாஸ்டா அந்த கடையை சம்பவம் பண்ணுவோம். வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தாச்சு. இது என்னது? பிளாஸ்டிக்கா? இது பேரே டிஃபால்ட்னு இருக்கு. 4 ஷாட். இதுவா இது? அந்த இதுவுங்க அது பேர் என்னது? இந்த உள்ள ஒரு உருண்டை, அந்த உருண்டையை தூக்கி உள்ள போட்டு கொளுத்தி விடுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு இது எங்க இதுவா? ஆமா இதான் அந்த திரி வருது பாருங்க. இதேதான் நினைச்சேன் நான். என்னடா இது உருண்டை மட்டும் தனியா இருக்குன்ட்டு. இப்ப இதை போட்டா மேல போய் ஆடா பாவீங்களா, இதான் கீழே வச்சு வச்சுட்டு இருந்தேன் நானு. இதோ போது பாருங்க. போடு. கண்டுபிடிச்சனா இல்லையா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாருங்க. நம்ம வந்து இந்த 16 போடுவோம். ஐயோ உள்ள போதா? இதுக்கு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இது ஒரு பாருங்க 16 இன்ச் பிளாஸ்டிக். இவ்வளவுதான். இதெல்லாம் சைடா தான் வருது. ஏன் ஸ்ட்ரெயிட்டா வர மாட்டேங்குதுன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டா நிறுத்தி பார்ப்பான். ரொட்டேட்னா ஐயோ கீழே வந்துடுறா தம்பி. ஏண்டா கீழே வர? டேய் இவன் வேலைக்கு வர மாட்டான். அதுக்கு இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இது சைடா தான் இருக்கு பாருங்க. சைடா தான் நம்பர்ல இருக்கு. அதனால இது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ இந்த 16 ஷாட்டை தூக்கி பிங்க் கலரா இது இன்னொன்னு போட்டு பார்ப்போமா? இருங்க 2ஆ போட்டு பார்ப்போம். போக மாட்டேங்குது. ஒண்ணுதான் போட முடியும். கொளுத்தி விடு.
கொளுத்துடு போது போ பாம் போடு. ஏய் ஓமாடி இங்க பாருங்க டேய் இல்ல இருங்க இன்னொரு செக் பண்ணி பாப்போம். ஒண்ணு போட்டதுனால இப்ப நிறைய கொடுத்தனால அப்படி வெடிச்சுதா? வளவா கொளுத்தி விடு சீக்கிரம் வெளிய வா என் மூஞ்சில அடிச்சிட போற. வீட்டுமா போடு. இங்க பாருங்க 1 ஒண்ணுதான் வந்திருக்கு. டேய் ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு 10 போடுவோம் கலரா. இதுல 1 இதுல ஒரு 2. டேய் உள்ள போடா. டேய் உருண்டை உள்ள போடா. என்ன நடக்குது பாப்போம் இருங்க கொளுத்தி விட்டு பாப்போம். உருண்டை இங்கே வெடிறானா டமால் இங்கே இவனுக்கு கொளுத்தி விட்டுருவான். லூஸ் இல்லனே மென்டல். ஐயோ டமாடி பட்டாசு கடை. ஏய் நெருப்போது. அப்பாடா ஜஸ்ட் மிஸ்ங்க. இன்னத்துக்கு பட்டாசு கடை தும்சமா இருக்கும். டேய் வெடிறியா? ஓகே எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அடுத்தது நம்ம வந்து இது என்ன இது சும்மா பிஜிலடி மாதிரி இருக்கு. கொளுத்தி பாத்துருவோம். டேய் சும்மாவா இது? என்னடா முடிஞ்சிச்சு நினைச்சா போற திரும்பியும் இருங்க. இதுலயே கொஞ்சம் கீழே வந்தா தான் பவர்ஃபுல்லா இருக்கும். வேற எதை வெடிக்கலாம்? இது மந்திரக்கோள் கையில எடுத்து பாப்போம் இருங்க. தீபாவளி கையில எடுத்தா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க ஊக்கிட்டு ஓடுவோண்டா வீட்ரே. டேய் என்னடா செட்டிங்கா போறீங்க? என்னடா பிடிக்காம போற? வாயம் இல்ல மதுரம் இல்ல. பாருங்க நிக்குது கைய பிடிக்காம நிக்குது. நல்லா இருக்கே கையில எடுத்தா. இருங்க இதையும் கையில எடுத்து பாப்போம். பாருங்க நண்பர்களே கையில இது வந்து சும்மா கையில கொளுத்திலாம் விளையாடாதீங்க. நான் சும்மா இது கேம்னால கையில கொளுத்தி விளையாடி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். அடிக்கடி அந்த இது போட்டே ஆகணும். ஏன்னா நம்ம விளையாடுறது அந்த மாதிரி ஒரு கேமு. போது இங்க பாருங்க எங்க கண்ணால பார்க்க முடியல. டேய் எங்கடா போயிட்டு இருக்க? உரம்பர் ஸ்ட்ரைட்டா அதோ போது திரும்பி போ ஸ்ட்ரைட்டா. ஓகே இது வேலைக்கு போ கீழே போ. அடுத்தது எடுப்போம். ஏதோ ஸ்மோக் பேர்டுன்னு ஒன்று இருக்கு. நீங்க பேர்டானே இது பறக்கும்னு நினைக்கிறேன். இருங்க இதை கையில எடுத்துப்போம். என்னையும் கூட சேர்ந்து தூக்கின்னு போதும் பார்ப்போம். 10 வச்சுட்டு கையில வச்சுப்போம். 10 வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. இது அது இல்ல பவர் கிக்கு. பத்திச்சு. ஏய் பறக்குது. எங்க அது? ஏய் இதுங்க இது அந்த கத்தினே போமே. அது இது நல்லா இருக்கும். கீழே வைக்கதான் பெஸ்ட். இப்போ பாருங்க நிறைய கொளுத்தி விடுறேன். இப்போ ஜாயின் பண்றோம். குடிங்க கொடி. கனெக்ஷன் லாஸ் ஆகுது நடுவுல. ப்ளூடூத் டிவைஸ் இஸ் ரெடி டு பேர். இங்க பாருங்க கனெக்ஷன் லைட்டா மிஸ் ஆகுது கைஸ். ஓகே இது போதும். இதுவே இப்போ பறக்க போகுது. ஒன்றுத்த கொளுத்துனா எல்லாம் பறக்க போகுது. இப்போ அவ்வளோதான். வானத்தில் இப்பொழுது சரு என்று பறக்க போயிருது. பறக்குது போ. ஏய் சூப்பரா இருக்கு இது. அப்படிதான் எல்லாமே நைட் வெடி தான் கைஸ். இதுல வந்து எல்லாமே இருக்கிறது நைட் வெடி தான். அந்த பாம்பை தவிர ஏதோ ட்விஸ்டர்னு ஒன்று இருக்கு. நம்ம கொளுத்தி விட்டா புஷ்ன்னு பறக்கும். தின் போறியா? ஆனா இவன் தொப்பை வேற. என் தொப்பையில இப்பல குத்துற. ஏய் சுத்துது. காணாம போயிட்டா? நான் வீட்டுக்கே போயிட்டேன். இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். சரி இது வித்தியாசமா இருக்கும். இவனை போ. என்ன ஆக போதே போச்சு கமால். டம்மி பாவா மீச மாமா இருக்காரு. மீசக்கார மாமா உங்களுக்கு டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. சார் முறுக்கு மீச மாமாவா? முறுக்கு மீச மாமா உனக்கு குறுக்கு ஐயோ மாடி. மீச பாருங்க மீசக்கார மாமா. நீ நல்லா இருக்க மாட்டடா. நல்லா இருக்க மாட்டா. இருங்க சிலிண்டர் ஏதாவது ஆகுமா? தீபாவளியே நாங்க தான்டா. சிலிண்டருக்காரன்டா. கேஸ்காரனே நாங்க தான்டா. வீட்டுக்கு சிலிண்டரோட வரண்டா. சிலிண்டர் வெடி தெரியுமா? உன் வீட்டுக்குள்ள போட்டேன்னு வை கதையே முடிஞ்சு. கேஸ்காரனே நான் தான்டா. பத்திச்சு சிலிண்டர் வெடி போகுது. அம்மாடி ஐயோ பக்கத்துல இருந்த பொட்டாசுலாம் வெடிக்குதுங்க. பாருங்க இன்னொரு சிலிண்டரு. சிவப்பு சிலிண்டரு. வெள்ளை சிலிண்டரு கொளுத்தி விடுவோம். சிலிண்டர் தீபாவளி. ஆனா இது புதுசா இருக்குனே. பத்தி கூட சீக்கிரம். இதை வச்சிரும். அது வச்சா இது வச்சிரும் ஆட்டோமேட்டிக்கா. அம்மாடி தூக்கி அடிச்சு. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் துவம்சம் பண்ண போறேன். என்னை யாரும் தடுக்கவே முடியாது. இதை தூக்கின்னு போயிட்டு எங்க அந்த பட்டாசு கடை? பட்டாசு கடைக்கு முன்னாடி வேற ஏதோ பார்த்தேன். இதுங்க பட்டாசு கடையை லாஸ்டா சம்பவம் பண்ணிடலாம். அது இது வேணாம். சின்னதை எடுத்துப்போம். பட்டாசு கடை தான் பெருசு. காணோம் எங்க இருக்கு? இதைத்தான் எதிர்பார்த்தேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் பெட்ரோல் பங்க் இல்ல கேஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன். கேஸ் தான். கேஸ் டமால் ஒரே ஒரு பாம். வெடிச்சிரு. வெடிய போகுது.
ஆத்தாடி கேஸ் ஸ்டேஷன் ஒண்ணு இல்லாம போயிடுச்சே. கார் எங்க? ஐயா இங்க பாருங்க, இந்த இடமே காலி. என்ன காலி கிரவுண்டா இருக்குது? இவனுங்க ஏன் கோவமா வரானுங்க? இப்போ அடுத்து நம்ம போயிட்டு எங்க அந்த இது பட்டாசு கடை பட்டாசு கடை நொறுக்க போறோம் சார். இந்த படத்துல வரும் பாத்தீங்களா, எவன்டா அவன் ராக்கெட் எடுத்து இந்த இடத்த கொளுத்து போறேன். பத்திச்சு உள்ள போகுது ஃபயர் பட்டாசு கடை உள்ள. என்னடா நின்டா டேய் சே. ஐயா இது கொஞ்சம் நெருப்பாயிடுச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கோளாறு இருந்துச்சு. இருங்க லைட்டாக சைடாக வைப்போம். என்ன இது? ஏய் சைடாகடா. இது வெறுப்பாயிடுச்சு நண்பர்களே. அதனால என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி உள்ள போ ஏதாவது ஒன்னாவது உள்ள போயிடாதா மிஸ் ஆகி நம்மளே போய் உள்ள போய் கொளுத்தி விடலாம். அது எனக்கு வேணாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே விட்டு உள்ள போய் ராக்கெட் எடுத்து உள்ள விட்டு டமால் நாட்டு போட்டு அடி சருன்னு போனோம். கொளுத்துறேன்டா கொளுத்தாச்சு. டேய் மேல போதா, உள்ள போ. பட்டாசு கடை நொறுக்கி விட்டது. டேய் இப்போதான்டா ஊர்ல தீபாவளி வெடிக்கிற மாதிரி இருக்கு. டேய் மேல பாருங்க ஏதோ பேர்லாம் வருது. ஊருக்கே இப்பதான் தீபாவளி வருது அந்த மாதிரி இருக்கு இப்பதான். அப்பா ஐயா நலமா இருக்கீங்களா ஐயா? கடையில இருந்தவங்களா நலமா ஐயா? தீபாவளி என்ற பேர் எப்படி வந்தது தெரியுமா? யாரா இருக்கிறீங்களா கடவுள்ல? யாரும் இல்லைங்கோ, கடவுள்ல யாரும் இல்லை. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதாவது என்னடா இவன் வெடிச்சு போன கடை முன்னாடி மறுபடியும் வந்து நிக்கிறானேன்னு தானே பாக்குறீங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா இப்ப நான் இந்த கடை இருக்கு பாத்தீங்களா, இந்த கடையை உங்களுக்கு வேற ஒரு லுக்ல காமிக்க போறேன். அது இன்னும் பயங்கரமா இருக்க போகுது. தீபாவளி வரப்போகுது. சேஃப்டியா வெடிங்க ஆட்டோ பாம தூக்கின்னு போயிட்டா என் கூட தியேட்டர் மாமா, இங்க பாருங்க guys, நான் இப்போ பட்டாசை கொளுத்த போறேன். அதுவும் இந்த கடையை நொறுக்க போறேன். பாருங்க. இந்த இடத்த வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்க போறேன். கொளுத்தியாச்சு. ஓரா இப்ப வர சினிமாட்டிக் ஆங்குற ஓடு. டமால் டுமில் சா சி சா டு ஹா டமால் டுமில் தும்தல கடி கலகல வெடி போடு. இப்பதான் ஊருக்கே தீபாவளி நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் வீட்லயும் பட்டாசு வெடிறாங்க பாருங்க. அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.